இன்றைக்கி வந்து எங்கள் மினிக்கிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஃபுல் டே வந்து ரைஸ் கிடையாதுங்க. ஷஷ்டின்றதுனால 3 வேளை டிஃபன் தான். அதாவது எங்கள் முன்னோர்கள் சரி, எங்கள் மாமியாரோட மாமியார் இதே பழக்கத்தை தான் ஷஷ்டி அன்றைக்கி எப்படி தீபாவளிக்கு வந்து ஃபுல் டே டிஃபன் சாப்பிடுவோமோ அதுமாதிரி ஷஷ்டிக்கு டிஃபன் சாப்பிடுவோம். மறுநாள் காலையில் எழுந்து தான் வீடு வாசலாம் மொழிவிட்டு விளக்கு தட்டலாம் விளக்கிட்டு சாதம் சாம்பார் பொரியல் செஞ்சு படைச்சி அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பாடு எடுத்துப்போம். வருஷம் தீபாவளிக்கும் அது மாதிரி தான், ஷஷ்டிக்கும் அப்படி தான். தீபாவளி அன்றைக்கி ஃபுல் டே வந்து டிஃபனு, அதுமாதிரி ஷஷ்டிக்கும் ஃபுல் டே டிஃபன் தான். மறுநாள் காலையில் சாதம் சாம்பார் பொரியல்லாம் செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு விரதத்தை முடிக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த காலத்துலலாம் வந்து வயசானவங்களோ இல்லை குழந்தைங்களோ வந்து விரதம் இருக்க முடியாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. விரதம் இருக்கவங்களும் இருப்பாங்க, ஆனால் வயசானவங்க குழந்தைங்களுக்குலாம் விரதம் கிடையாதுல்ல, அதனால் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம 3 வேளை டிஃபனு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி எங்கள் மினிக்கிக்கும் விரதம் தான். அதனால் அவளுக்கு இட்லியில் வந்து பாலும் தயிர் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். பகோடா போட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டா. சரி இதை போடுவோம், என்ன செய்கிறான்னு பார்ப்போம். மினிக்கி தயிர் இட்லி சாப்பிட்றியா? போடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க மேடம். தயிர் நிறையா ஊற்றிடுவேன். தயிர் இட்லி சாப்பிட்றியாடா மினிக்கி? பசிக்குதடா, சாப்பிட்றா. பிள்ளை என்ன வச்சாலும் சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இவன் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாளா, அதனால தான் எனக்கு வந்து இவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பஜ்ஜி பகோடா சய உருண்டை எல்லாமே செஞ்சாங்க. ஷஷ்டிக்கு செஞ்சு தான் படைத்தோம் எல்லாமே. அதனால தான் கிச்சன் இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது. ஆனால் மினிக்கி சாப்பிட்றா. தயிர் இட்லி போட்டிருக்கேன், பட்டுக்குட்டி சாப்பிடுவா. என் மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க பிள்ளை. ஆனால் எல்லா பொண்ணுக்கிட்டே சண்டை போடும், ஆனாலும் என்கிட்ட பாசமாக இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த பாசத்துக்கு தான் நம்ம அடிமை ஆகிட்டோமே இல்லைடா மினிக்கி ஹாய் சொல்லு. மினிக்கி ஹாய் சொல்லு. பட்டு சாப்பிட்றியா? சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? மினிக்கி உன் ஃபேஸ் காட்டு. மினிக்கி சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ண பிள்ளைக்கு கோவம் வருது. சாப்பிட்றி பட்டு. ஓகே, எல்லாருக்கும் பாய்.